அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களே, சனி பெயர்ச்சி 2026, அதுவும் வாக்கியப்படி நடக்கக்கூடிய சனி பெயர்ச்சி. இன்னும் சொல்லப்போனாக்கா இந்த சனி தான் உங்களுக்கு ஜென்ம சனியாக அமைகிறது. ஒரு 28 வருஷத்துக்கு பிறகு, 30 வருஷத்துக்கு பிறகு. ஏன்னா ஒரு ராசிக்கு சனி பகவான் ஒரு சுற்று கடந்து மறு சுற்று வரணும்னா 30 வருஷம் ஆகும். அதே ராசிக்கு 7 சனி ஆரம்பிக்கிறோன்னா 27 வருஷத்தில் வந்துடுவார். ஆனால் மீண்டும் அந்த ராசிக்கு வரும்போது 30 வருஷமாகும். அப்படியாக 30 வருஷத்துக்கு பிறகு இப்போ 2026ன்னு வச்சுப்போமே, 2026னா 16/6/1996 1996 பிறந்த குழந்தைகளுக்கெல்லாம் மீனத்தில் சனி இருக்க பிறந்தவர்கள். 96, 97, 97 ஏப்ரல் மந்த் வரல, இல்லை மே மந்த் வரல கூட நம்ம வச்சுக்கலாம். அப்போ இந்த மாதிரி ஏற்கனவே உங்கள் 96ன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு முன்னாடி போனாக்கா ஒரு 30 வருஷம் எடுத்துக்கோங்க. 66, 66, 67, 68 பிறந்தவங்களுக்கு அப்படி இருக்கும். அப்போது ஏற்கனவே உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் சனி இருக்க பிறந்தவர்கள் இப்போ சனி மேலே சனி போக போகுது, அதுவும் ஜென்ம சனி போக போகுது. அதோட கூட நீங்கள் மீனராசியாக இருப்பீர்களே ஆனால் அதிக அக்கறை, அதிக கவனம் தேவை. இல்லை சாமி, நான் நீங்கள் சொன்ன பீரியட் இல்லை, நான் 2000 பிறந்தேன், 2005 பிறந்தேன், அல்லது நான் 78 பிறந்தேன், 80 பிறந்தேன், ஓகே. அப்போ இது உங்களுக்கு முதல் சனியாக இருந்தால் நிச்சயமாக எச்சரிக்கை தேவை. 2வது சுற்றாக இருந்தால் ரொம்ப கவலைப்பட வேண்டாம். இது 2வது சுத்தாக இருக்குது, 3வது சுத்தாக இருக்குது, நீங்கள் மட்டும் உங்கள் வேலையை பார்க்கலாம். அவங்கள ஒன்றும் பெருசாக சாமி டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். அதற்கு பதிலாக உங்களுக்கு நல்ல மேன்மையை கொடுப்பார், உயர்வை கொடுப்பார் சனி பகவான். சனி பகவானாலே எல்லாருமே நம்ம பயப்படுறோம். அவர் உண்மையை சொல்லணும்னா அவர் மிகப்பெரிய நீதிமான், சமமான நீதி, ஈக்குவலண்ட்டு அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட், யாருக்கும் பாதக சாதகம் இல்லாமல் ஈக்குவலண்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுல சனி பகவான் தான் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கார். சிவபெருமானு கூட செகண்டு தான். சிவபெருமான் கூட பாசத்துக்கும் பக்திக்கும் மனசு இறங்கிடுவார். ஆனால் எதுக்கும் மனம் இறங்காதவர், லஞ்சமே வாங்காதவர் நம்ம சனி பகவான் தான். அப்பேற்பட்ட சனி பெயர்ச்சி, திருநள்ளாறு சனி பெயர்ச்சி, ஏற்கனவே திருக்கணிதப்படி சனி பயிற்சி நடந்தாலுமே கூட அது மீனராசியை ரொம்ப அஃபெக்ட் பண்ணலை, ஆக்டிவேட் ஆகலை. ஆனால் மீன ராசி அன்பர்களே, இப்பொழுது இந்த 2026 மார்ச் மாதம் வரக்கூடிய இந்த சனி பெயர்ச்சி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஜென்ம சனி ஆரம்பம் என்பதை எடுத்துரைக்கிறது. அப்போ எப்படியெல்லாம் இந்த மீனராசி அன்பர்கள் இருக்கணும், வேர்ல்டு வைடு, நீங்கள் உள்நாட்டில் இருக்கலாம், வெளிநாடுகளில் இருக்கலாம். ஏன்னா நமக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் பார்த்திங்கன்னா யூஏஇ, அந்த சவுதி கண்ட்ரிஸ்லேருந்து, கத்தாரு, அந்த மாதிரிலாம், குவைத்து, துபாய், ஸோ அந்த மாதிரி யூஏஇ கண்ட்ரீஸ்லேருந்து, எமிரேட்ஸ், அந்த மாதிரி கண்ட்ரீஸ்லேருந்து நிறைய ஃபோன் கால்ஸ் வருது. இன்னும் சொல்லப்போனால் இஸ்ரேல், ஜெர்மன், ரஷ்யா, ஆஸ்திரேலியா, அதே போல் கனடா, யூகே, யுஎஸ், சிங்கப்பூர், மலேசியா, இப்போது புதுசாக 2-3 கண்ட்ரியில் கூட நிறைய ஃபோன் கால்ஸ் வந்தது. புரூனே, நியூசிலாந்து, அந்த மாதிரி மியாமி, அந்த மாதிரிலாம். அப்போது நீங்கள் உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், கவலை வேண்டாம். மீன ராசி அன்பர்களே, இந்த ஜன்மசனியை கண்டு பயப்படாதீர்கள். இந்த ஜன்மசனியை எப்படி சமாளிக்கிறதுங்கிற சூட்சமத்தை உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போது உங்கள் கஷ்டங்கள்லாம் தெரியும். ஒன்று, உங்களுக்கு மனசில் குழப்பம் இருக்கணும். மனக்குழப்பம்னா அமைதியாக இருப்பீங்க. நான் எல்லா முயற்சியும் செஞ்சுட்டேன் சாமி, எனக்கு எதுவும் நடக்கலை. அப்போ நான் நினைக்கிறதுக்கு அகெயின்ஸ்டாக தான் எல்லாமே நடக்குது, நான் அமைதி ஆகிட்டேன், நடக்கிறது நடக்கட்டும், இது ஃபஸ்ட்டு. இப்படி ஒரு பாயிண்ட் இருக்கும். அப்படி இல்லைனாக்கா நான் நிறைய முயற்சி எடுத்துகிறேன், எதுவுமே எனக்கு நடக்கலை, வெறுத்து போயிடுச்சு, டிப்ரெஷன். ஒன்று மனக்குழப்பம், என்னடா நாம் எவ்வளோ கடுமையாக உழைக்கிறோம், நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, இது மனக்குழப்பம். நிறைய உழைச்சிட்டேன், எதுவுமே நடக்க மாட்டேங்குது, டிப்ரெஷன். வேறு ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா மனசில் பயம். அப்போ 3 சப்ஜெக்ட் தான் மீனராசிக்கு. ஒன்று மனக்குழப்பம், இன்னொன்று மன அழுத்தம், இன்னொன்று மன பயம். இந்த 3த்தையும் நீங்கள் விளக்க வேண்டும். இந்த சனி பகவான்கிட்ட நீங்கள் தப்பிக்கணும்னா
ஒரு எளிமையான பாயிண்ட்டை சொல்கிறேன். ஒன்றுமே இல்லை சார், உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ், ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் வந்து கரெக்டாக இருக்கும். நிச்சயமாக ஒரு 5 மணிக்கு காலம்புற நீங்கள் எழுந்துருங்க. ஒரு எளிமையான பரிகாரம், காசு பணம் இல்லாத பரிகாரம். காலையில் 5 மணிக்கு எழுந்து நீங்கள் மட்டும் உங்களுடைய ரொட்டீன் ஒர்க்கை பண்ணுங்கள். ஒரு 2.5 வருஷம், 24/4/2028 வரை ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ். நீங்கள் கம்பெனியாக இருக்கலாம், ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், அல்லது பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை வேலைக்கு போகக்கூடியவங்களாக இருக்கலாம், குடும்ப பெண்களாக இருக்கலாம், மாணவ செல்வங்களாக இருக்கலாம். காத்தால 5 மணிக்கு எழுந்து ராத்திரி 9 மணி வரலும் உழைச்சிக்கிட்டு இருங்க. எந்த எதிர்பார்ப்பும் வச்சுக்காதீங்க. இந்த சனி உங்களை ஒன்றுமே செய்யாது. இவ்வளோதான் பரிகாரம். நீங்கள் வந்து பக்கமாக எனக்கு சொல்லலாம், நாங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, ட்ரேடிங் பண்ணுறோம், ஷேர் மார்க்கெட்டில் லாஸ் ஆகிடுச்சு, கடன் வாங்கி கொடுத்தேன் லாஸ் ஆகிடுச்சு, இல்லை பெரிய கடன் சுமைகளுக்கு, கடன் பிரச்சனை இருக்குது, இடம் வாங்கி மாட்டிக்கிட்டேன், வீடு கட்டி மாட்டிக்கிட்டேன், அதில் வந்து பெரிய கடனால் இஎம்ஐ கட்ட முடியல, வீண்பெரிய அவமானங்கள், தலைக்குனிவு இருக்குது, நான் டாக்டரு, அல்லது நான் பில்டர்ஸாக இருக்கேன், நான் மால் சென்டர் வச்சுருக்கேன், நான் அரசியலில் இருக்கிறேன், அல்லது வந்து சினிமா துறையை சார்ந்தவங்க, நான் விளையாட்டுத் துறையை சார்ந்தவரை, நான் வந்து அரசு அதிகாரிகள், அல்லது எஜுகேஷன் செக்டரில் என்ன வேண்டுமானாலும் நீங்கள் சொல்லுங்கள். நான் இந்த மாதிரி டிப்பாக உங்களை தனியாகவே கொண்டு போக. நீங்கள் யார் மாணவ செல்வங்களாக இருந்தாலும், வயோதிக பருவத்தில் இருந்தாலும், உள்நாட்டில் இருந்தாலும், வெளிநாட்டில் இருந்தாலும், நீங்கள் மீனராசியா இந்த 7.5 சனி, இந்த ஜென்ம சனி உங்களை ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒரு நல்ல மேன்மை வரணும், ஒரு வளர்ச்சி வரணும், நீங்கள் நினைக்கிறது நடக்கணும்னு நினைக்கிறீங்களா? எந்த எதிர்பார்ப்பும் மனசில் வச்சுக்காமல் நான் சொன்னபடி செய்து பாருங்கள். நிச்சயமாக இந்த 7.5 சனி உங்களை ஒன்றும் பண்ணாது. இதுதான் ரகசியம். இதுதான் சார் ஜோதிட ரகசியம். இதை செய்து பாருங்களேன். இதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக்காக தலை போகிற விஷயம் ஒன்று இருக்குது, எப்படியாவது என்னை காப்பாற்றுங்க சாமின்னா, அப்போ நீங்கள் ஜாதகம் கொண்டு வாங்க, நம்ம ஒரு கன்சல்ட்டிங் எடுத்துப்போம். அப்புறம் அதுக்கு வந்து நம்ம பரிகாரங்கள் சொல்லுவோம், அதை நம்ம காப்பாற்றுவோம். அதுக்கு நிச்சயமாக எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு தீர்வு எழுதுனதுக்கு அப்புறம் தான் பிரச்சனையே எழுதப்படுது. அதனால் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு, அது நீங்கள் கவலையே படாதீங்க. ஆனால் பேசிக்காக நீங்கள் எந்த செலவும் இல்லாமல் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் செஞ்சு பாருங்கள், நல்லது நடக்கும். இது போக வேர்ல்டு வைடு உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும், நீங்கள் ஆண்களாக இருந்தாலும், பெண்களாக இருந்தாலும், அல்லது கவர்மெண்ட் ஜாப், ப்ரைவேட் ஜாப், பிஸ்னஸ், நீங்கள் எதுவாக இருந்தாலும், நீங்கள் யாராக இருந்தாலும், மீன ராசி என்பர்களே, இந்த சனிப்பெயர்ச்சியை முன்னிட்டு மார்ச் 6ஆம் தேதி மிகப்பெரிய சனிப்பெயர்ச்சி பரிகார ஹோமம் நடைபெறுகிறது. ஸோ இந்த பரிகார ஹோமத்தில் நீங்கள் பங்கு பெற வேண்டும், உங்களுடைய பெயரை பதிவு செய்ய வேண்டும் என்று விரும்பினால் என் கம்பெனி பேரில் பண்ணி கொடுங்க, ஸோ என் கடை பேரில் பண்ணி கொடுங்க, பிஸ்னஸ் நேமில் பண்ணுங்கள், அல்லது ஃபேமிலி மெம்பர்ஸ் பேரில் பண்ணுங்கள். பசங்க நல்லா படிக்கட்டும், ஆனால் வீட்டுக்கார பேரில் பண்ணுங்கள், வேலை நல்லபடியாக இருக்கணும், மனைவி பேரில் பண்ணி கொடுங்க. உங்கள் பெயர் இந்த ஹோமத்தில், பரிகார யாகத்தில் உங்களுடைய பெயரை பதிவு செய்ய விரும்பினால் கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு ஒரு கால் பண்ணி உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள், அதற்கான கட்டணத்தை செலுத்தி. அப்போ நிச்சயமாக மீன ராசி அன்பர்களே, இந்த ஜென்ம சனி முதலீடுகள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். புதுசாக தொழில் தொடங்கக்கூடியவங்க, வேலையை விடக்கூடியவங்க, இவங்களாம் யோசித்து செய்யணும். நீங்கள் ஜாபை விடுவதாக இருந்தால் அதுக்கு முன்னாடி ஒரு கன்சல்ட்டிங் எடுத்துக்கோங்க. யாரோ உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியர், உங்களுக்கு பிடிச்ச ஜோசியர்கிட்டே போங்க. நீங்கள் அவங்கள்ட்ட போயிட்டு கூட கேளுங்க. ஆனால் என்னுடைய கிளைண்ட்டாக இருந்தால், என்னுடைய மாணவ செல்வங்களாக இருந்தால் நான் அதுதான் சொல்லுவேன். நிச்சயமாக எனக்கு வேறு வேலை கிடைக்குமா, அடுத்து போனால் நான் போகிற இடத்துல நான் நல்லா இருப்பேனா, இப்போ இருக்கிற இடத்த விட இப்போ இங்கே நிம்மதி இல்லைன்னு தான் நான் வெளியிலே போகிற இடத்துல அந்த கம்பெனி நான் நல்லபடியாக பார்த்துப்பாங்களா, அங்கே ஃப்யூச்சர் இருக்குமா, இங்கே நான் 12 வருஷம் ஒர்க் பண்ணிட்டேன், அங்கே போய் 6 மாதத்தில் வெளியில் வந்துடக்கூடாது, அங்கே அட்லீஸ்ட் ஒரு 6 வருஷமாக தான் நான் வேலை செய்வேனா, இந்த கேள்விக்கெல்லாம் என்கிட்ட நீங்கள் பதில் சொல்லி ஆகணும். அப்போ தான் நான் ஜாப் சேஞ்சுக்கு உங்களுக்கு நான் ஒத்துக்கவே செஞ்சுப்பேன். இது போல் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ எல்லாமே நல்லது நடக்கும். மீனராசிக்கு சனி பயிற்சி, ஜென்ம சனி நல்லதே நடக்கும். ஜென்ம சனி என்பதால் உங்கள் ராசி பரிகார ராசி தான். பரிகாரத்தில் கலந்து கொள்ளுங்கள். நன்றி, நமச்சிவாயம். அப்போ நிச்சயமாக இந்த சனி பயிற்சியால் கடைசியாக நம்ம சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, திருமண பாக்கியங்கள். மெயினாக இந்த 7.5 சனி ஆரம்பிச்சுடுத்துன்னா, 7.5 சனியில் வீடு கட்டலாமா, 7.5 சனியில் இடம் வாங்கலாமா, கடன் வாங்கலாமா, அல்லது வந்து திருமணம் செய்யலாமா, இதெல்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் வரும். குழந்தை பிறக்குமா, இதெல்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் வரும். நிச்சயமாக கடன் சுமைகள் அமைவது சிறப்பு. நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரிதான், உங்கள் ராசிக்கு ஓகே. பட் இது இல்லாமல் நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும்
ஏழரை சனியில் ஒரு சிறு கடன் இருப்பது சிறப்பு. அதுவும் சுபிக்ஷமான கடனாக, ஒரு வீடு வாங்குறேன், ஒரு நிலம் வாங்குறேன், ஒரு ஃப்ளாட் வாங்குறேன், அந்த மாதிரி ஒரு இஎம்ஐ போட்டுக்கிறது சிறப்பு. வண்டி வாகனத்தில் காசு போடக்கூடாது, சனி பகவானுக்கு அது பிடிக்காது. லக்ஸரி லைஃப் கூடாது அவருக்கு, புரியுதுங்களா? அதனால் வண்டி வாகனத்தில் ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அதே போல் ஆர்கிடெக்டு, ஸோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு வாட்டி உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து ஒரு அட்வைஸ் வாங்கிக்கோங்க ப்ளீஸ். ஒரு 50,000 சிறு முதலீடு சொல்கிறேன் நான். ஒரு 50,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறத வந்து உங்களுக்கு நஷ்டம் தானே அது ஒரு 2,000 கொடுத்து ஒரு கன்சல்டிங் வச்சுக்கோங்க, 48,000 உங்களுக்கு லாபம். அப்போது ஒரு பிஸ்னஸ் மட்டும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் நிச்சயமாக ஒரு கன்சல்டிங் எடுத்துக்கிறது, உங்கள் பணம் வீண் போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு கன்சல்டிங் எடுத்துக்கொள்வது சிறப்பு. ஆனால் அடிப்படை தேவைகளை நிச்சயமாக கடன் வாங்கி ஒரு கல்யாணம் பண்ணுறது, ஒரு காது குத்து வைக்கிறது, மொட்டை அடிக்கிறது, குலதெய்வத்துக்கு வழிபாடு செய்வது, இதெல்லாம் நீங்கள் ஒரு சின்ன கடன், சிறு கடன் வாங்கி செய்வீர்களே, அப்பா அம்மாவுக்கு 60 பண்ணுவது, 70 பண்ணுவது, இதுக்கெல்லாம் நீங்கள் கடன் வாங்கினா சனி ஒத்துப்பார். லக்ஸரி லைஃபுக்கு அவர் ஒத்துக்க மாட்டார். வண்டி வாங்குறேன், வாகனங்கள் வாங்குறேன், பெரிய முதலீடுகள் செய்கிறேன், ஷேர் மார்க்கெட்டில் போடுறேன், இதுக்கெல்லாம் அவர் ஒத்துக்க மாட்டார். இதுதான் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது ஏழரை சனியில். இதுக்குத்தான் உங்களுக்கு குரு தேவை, வழிகாட்டுவதற்கு ஒரு குரு தேவை. அதே போல் அன்பர்களே, திருமண யோகங்கள் கைகூடும். முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், தடைப்பட்ட திருமணம், தள்ளிப்போன திருமணங்கள், இன்னும் சொல்லப்போனால் காதல் திருமணங்கள், ஏமாற்றங்கள், காதலில் வரக்கூடிய மறைமுகமான ஏமாற்றங்கள், வெளியில் தெரியாமல் இருக்கிறது, அந்த மாதிரி ஏமாற்றங்கள்லாம் கூட கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும். கணவன் மனைவி காதலர்கள் பிரிந்த உறவுகள், ரொம்ப நாளாக பழகிக்கிட்டு இருக்கீங்க, அதில் ஒரு கேப் வந்து போச்சு, திடீர்னு பழகாதன்ட்டாங்க, வேணான்ட்டாங்க, வராதன்ட்டாங்க. அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஒரு தடைகள், மனசில் ரொம்ப வலி, ஒரு பெயின் இருக்குமே. ஆனால் ரொம்ப ஃபீல் பண்ணுற சாமி, நான் வேணான்னு தான் சொன்னேன், அவராக தான் பழகினார், இப்போ கடைசியில் வேணான்ட்டார். இந்த மாதிரியெல்லாம் அந்த பழக்க வழக்கங்கள், பிரிவுகள் இருக்குமே. ஆனால் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போலத்தான் குழந்தை பாக்கியம். நீங்கள் சரியான முறையில் கரெக்டான ஒரு ஜோதிடரை அணுகிய ஒரு நல்ல குருவை நீங்கள் தேர்ந்தெடுத்து, அம்பாளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிச்சயமாக இந்த ஏழரை சனியில் குழந்தை பாக்கியம் உண்டு. அதான் உங்களுக்கு நல்ல குரு அமைவார்களே. ஆனால் கணவன் மனைவி இருவருடைய ஜாதகம் முக்கியம். இந்த ஏழை ஜனங்கள்லாம் கூட ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக வந்துடுறாங்க. கொஞ்சம் வசதி வாய்ப்பு இருக்கக்கூடியவங்க தான் எங்கேயாவது போயிட்டு ஏமாந்துடுறாங்க. அப்போ நிச்சயமாக ஏழரை சனியில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சனி பகவான் இதெல்லாம் கர்மா இருந்தால் தான் அந்த நடக்கும், அது பாக்கியம் கிடைக்கும். அப்போ குழந்தை பாக்கியம் உண்டு, திருமண யோகங்கள் உண்டு, நன்மைகள் பல நடக்கும். ஸோ மீண்டும் ஒரு முறை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், நடைபெறுகிற இந்த மார்ச் 6ஆம் தேதி சனிப்பெயர்ச்சியை முன்னிட்டு மிகப்பெரிய சனிப்பெயர்ச்சி பரிகார ஹோமம் நடைபெறுகிறது. இதுக்கு உங்களுடைய பெயர்களையும், உங்கள் கம்பெனி நேமாக இருக்கலாம், கடைகளாக இருக்கலாம், நிறுவனங்களாக இருக்கலாம், தொழில் நிறுவனங்களாக, கல்வி நிறுவனங்களாக இருக்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டு, ஃபேமிலி ரிலேட்டடாக உங்கள் கஷ்ட நஷ்டங்கள் விலகுவதற்கு இந்த சனிப்பெயர்ச்சி பரிகார ஹோமத்தில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். சங்கல்பத்தில் உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான கட்டணத்தை செலுத்தி கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஜெய் வராகி.